Hi students, welcome to my YouTube channel. Last video நம்ம Microsoft Access எப்படி ஓப்பன் பண்ணுறது, அந்த database எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் we are going to work in the tables. எப்படி டேபிள் கிரியேட் பண்ணுறது, டேபிளில் எப்படி டேட்டா என்டர் பண்ணுறது, அந்த எடிட்டிங்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். So come let's see this in detail. So first one, டேபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு லிஸ்ட் அதை ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் அதில் ரெக்கார்ட் பண்ணுறது இல்லை ஒரு என்ட்ரு பண்ணுறது அப்படி தான் ஒரு டேபிள். ஸோ அந்த டேபிளில் டூ டைப்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது. ஒன்று ஃபீல்ட், இன்னொன்று ரெக்கார்ட். ஃபீல்ட் இஸ் நத்திங் பட் அந்த மேலே இருக்க ஹெட்டிங் இல்லைனா காலம் நம்ம ரெஃபர் பண்ணுறது ஃபீல்ட். அண்ட் ரெக்கார்ட் நம்ம ரோஸில் நம்ம அந்த ஒரு ஹெட்டிங்க்கு கீழே நம்ம என்ட்ரு பண்ணிகிட்டே போகிறோம் இல்லையா, அதுதான் ரெக்கார்ட். அண்ட் ப்ரைமரி கீனா நம்ம என்னென்னு போன வீடியோவில். ஸோ ப்ரைமரி கீனா என்னென்னா ஒரு டேபிளுக்கு அதோட ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி இருக்கிறது தான் ஒரு ப்ரைமரி கீ. ஸோ டிசைன் வியூனா என்னன்னு பார்க்கலாம். ஸோ டிசைன் வியூனா என்னென்னா நம்ம டேபிளை க்ரியேட் பண்ணுற இடம் தான் டிசைன் வியூ. அண்ட் டேட்டா ஷீட் வியூவில் நம்ம க்ரியேட் பண்ண டேபிளில் நம்ம டேட்டாஸை என்டர் பண்ணுறது இல்லைனா என்டர் பண்ண டேட்டாவை எடுத்து பார்க்குறது, அதெல்லாம் டேட்டா ஷீட் வியூ. ஸோ வாங்க நம்ம எப்படி டேபிளை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே எக்ஸாம்பிளாக 2 டேபிள் கொடுத்துருக்காங்க, கஸ்டமர் டேபிள் அண்ட் அக்கௌண்ட் டேபிள். இந்த 2 டேபிளையும் நம்ம எப்படி ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் டேட்டா பேஸை ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அதை போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த டேட்டா பேஸ் க்ரியேட் ஆனதுக்கப்புறமா இங்கே மேலே டேட்டா பேஸ் டேபில் யூ வில் பி சீயிங் டேபிள். ஸோ எப்படி க்ரியேட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு கிளிக் தி டேபிள் ஐகான். ஸோ டேபிள் ஐகான் எங்கே இருக்கும்னா இங்கே டேப்ஸில் இருக்கும். ஸோ க்ரியேட் டேபில் டேபிள் ஐகான் இருக்கும். ஸோ அந்த டேபிள் ஐகான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் பி சீயிங் த வியூஸ். வியூ நீங்கள் என்ன பண்ணணும்னா டிசைன் வியூவில் வைக்கணும். பிகாஸ் யூ ஹாவ் டு க்ரியேட் இல்லையா, ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் டிசைன் வியூவில் வைக்கணும். டிசைன் வியூவில் வச்சிங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு டேபிள் க்ரியேட் ஆகிடும். அந்த டேபிள் க்ரியேட் ஆன டேபிளில் யூ ஹாவ் டு சேவ். ஃபஸ்ட்டு கஸ்டமர் டேபிள் க்ரியேட் பண்ணோன்னா அந்த டேபிளுக்கு பேர் கஸ்டமர் அப்படின்னு கொடுக்கணும். அண்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் டேபிள் க்ரியேட் ஆகிடும். தென் கஸ்டமர் டேபிள் க்ரியேட் ஆனதுக்கப்புறமா அந்த ஃபீல்ட்ஸ் மேலே இருக்க அந்த ஃபீல்டை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபீல்டுனா மேலே ஒரு ஹெட்டிங் மாதிரி கொடுக்கறது தான் ஃபீல்ட். ஸோ அந்த ஹெட்டிங் எப்படி கொடுக்கணுன்னா, நீங்கள் இந்த டேபிளில் நம்ம பார்த்துப்போம் மேலே ஹெட்டிங் கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், ஜிப். ஸோ இதெல்லாம் என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்றத அவங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ கஸ்டமர் ஐடி ஆப்வியஸாக நம்ம ஐடினாலே அதை நம்பர் டைப்பில் கொடுப்பாங்க. ஸோ நம்பர் கொடுக்கணும். அந்த டேட்டா டைப்பில் நம்பர்னு கொடுக்குறோம். கஸ்டமர் நேம் டெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாத்துக்கும் அதோட ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப் கொடுத்துட்டே போயிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த காலம் ஃபுல்லாக வந்துடும். நெக்ஸ்ட் ஒன், ப்ரைமரி கீ செட் பண்ணணும். ஸோ ப்ரைமரி கீ செட் பண்ணோன்னா எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எந்த ஃபீல்டை நீங்கள் ப்ரைமரி கீயாக செட் பண்ணமோ அந்த ஃபீல்டை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரைமரி கீ பட்டன் டிசைன் டூல் குரூப்பில் இருக்கும். ஸோ மேலே நிறைய குரூப்ஸ் இருக்கு இல்லையா, அதில் டூல் குரூப்பில் டிசைன் டேப்பில் இருக்கும். ஸோ டிசைன் டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரைமரி கீ பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் கஸ்டமர் ஐடியை கிளிக் பண்ணிட்டு அந்த டிசைன் டேப்பை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரைமரி கீ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கஸ்டமர் ஐடி ப்ரைமரி கீன்னு செட் ஆகிடும். அது எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுனா பக்கத்தில் ஒரு கீ மாதிரி அப்பியர் ஆகும். அதனால தெரிஞ்சுக்கலாம் அந்த ஃபீல்டு ப்ரைமரி கீயாக செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இதே மாதிரி ப்ரொசீஜரை தான் நீங்கள் அக்கௌண்ட் டேபிளுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா டேபிள் க்ரியேட் டேபில் டேபிளை க்ரியேட் பண்ணோம். டேபிளை அதுக்கப்புறமா வியூவில் போய்ட்டு அது டிசைன் வியூவில் வச்சுக்கிட்டு என்னென்ன ஃபீல்டெல்லாம் இதுக்கு இருக்கோ, கஸ்டமர் ஐடி, அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் டைப், டேட், ஓப்பன்டு, பேலன்ஸ், இதெல்லாம் ஃபீல்டு. ஸோ இதெல்லாம் ஃபீல்டில் டைப் பண்ணிவிட்டு அதோட டேட்டா டைப், ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டை செட் ஆகிடும். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஃபீல்டை ப்ரைமரி கீயாக செட் பண்ணோன்னா எந்த ஃபீல்டை நீங்கள் ப்ரைமரி கீயாக செட் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரைமரி கீ பட்டனை கிளிக் பண்ணணும் டிசைன் டேப்லேருந்து. ஸோ டிசைன் டேப்லெட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரைமரி கீ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்த ஃபீல்டு வேணுமோ அது ப்ரைமரி கீயாக செட் ஆகிடும்.
அண்ட் 2 டேபிள் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ 2 டேபிளில் வந்து நம்ம எப்படி வந்து டேட்டாஸை என்டர் பண்ண போகிறோம். ஸோ டிசைன் வியூ பேசிக்காக எதுக்குன்னா அதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு, டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் வந்து டிசைன் வியூ. நீங்கள் டேட்டா என்டர் பண்ணோன்னா யூ ஹேவ் டு சேஞ்ச் இட் ஃபார் டேட்டா ஷீட் வியூ. டேட்டா ஷீட் வியூ வந்து டேட்டா ஷீட் டேப்னு ஒன்று இருக்கும் மேலே டூல் டேப்பில். ஸோ அதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு டேட்டா ஷீட் வியூக்கு நீங்கள் மாற்றிக்கணும். மாற்றிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் முன்னாடி ஃபீல்டு செட் பண்ணிங்க இல்லையா, மேலே ஹெட்டிங் செட் பண்ணிங்க இல்லையா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம் அதெல்லாம் செட் பண்ணீங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த டேபிளில் வந்து என்டர் பண்ணாமையே உங்களுக்கு மேலே வந்து செட் ஆகிடும். ஸோ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து அந்த கஸ்டமர் ஐடி அந்த வந்து இன்ஃபர்மேஷனை வந்து கீழே வந்து ஆட் பண்ணிகிட்டே போகலாம் ஈஸியாக. ஸோ வந்து உங்களோட ஃபீல்டு செட் ஆகிடுச்சு. நீங்கள் டேரெக்டாக வந்து கீழே உங்களோட கஸ்டமர் ஐடியோட நம்பர்ஸு, கஸ்டமரோட பேர், அவரோட அட்ரஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் டேப் கீ யூஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் நீங்கள் வந்து என்டர் பண்ணிகிட்டே போகலாம். நெக்ஸ்ட் ஒன் வியூவிங் அண்ட் எடிட்டிங். எப்படி வந்து நம்ம வந்து என்டர் பண்ண டேட்டாவை எடுத்து பார்க்குறது, என்டர் பண்ண டேட்டாவை எப்படி வந்து நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பியும் வந்து வேறு டேட்டாவை வந்து என்டர் பண்ணுறது. தப்பாக ஏதாவது என்டர் பண்ணிட்டோன்னா நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணோம் இல்லையா, ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நேவிகேட் வந்து யூஸ் ஆகுது, நேவிகேஷன் பார். ஸோ இந்த நேவிகேஷன் பார்னால் இட்ஸ் நத்திங் பட் நீங்கள் ஆரோ கீயை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் எந்த டேட்டாவை சேஞ்ச் பண்ணமோ அந்த டேட்டாவை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு அதில் வந்து எய்தர் டெலிட் கீ இல்லைன்னா வந்து பேக் ஸ்பேஸ் கீ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை அழிச்சிட்டு, நீங்கள் ஏற்கனவே வந்து ஏதாவது தப்பான இன்ஃபர்மேஷன் அதில் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை அழிச்சிட்டு நீங்கள் வந்து புதுசாக இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் அதில் ஃபீட் பண்ணிக்கலாம். தென் எப்படி வந்து க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னா, இங்கே டேட்டாபேஸில் க்ளோஸ் டேட்டாபேஸ்னு இருக்கும். நீங்கள் டேரெக்டாக அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா, ஆஃபீஸ் பட்டனில் இருக்கிற க்ளோஸ் டேட்டாபேஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அது க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் ஆட் டேட்டா டு எ டேபிள். இது வந்து உங்களுக்கு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி. நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஆக்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அந்த டேபிளை வந்து க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் கிரியேட்டிங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டேபிள்ஸ். ஸோ இதோட இந்த டேபிள்ஸ், இந்த ஆக்சஸில் இருக்க ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா 2 டேபிளில் வந்து நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். அதாவது ஈஸியாக வந்து 2 டேபிளையுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டேபிள் வந்து கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் மட்டும் இருக்குது, இன்னொரு டேபிளில் வந்து அந்த கஸ்டமரோட அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து ஒன்றா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து டேட்டாஸ் அதுலேருந்து டேட்டாவை எடுத்துக்கலாம், இல்லைன்னா இதுலேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு போய் அதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப். ஸோ ரிலேஷன்ஷிப்பை வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பை வந்து க்ரியேட் பண்ணோன்னா 2 ரெக்கார்டுமே, அதாவது 2 டேபிளுமே வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு 2 டேபிளில் வந்து ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணோன்னா 2 டேபிளுமே முதல்ல க்ளோஸ் ஆகிருக்கணும். க்ளோஸ் ஆகாமல் நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணோன்னா இது வந்து நடக்காது, அப்படியே பாஸ் ஆகி நிற்கும். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், 2 டேபிளுமே ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் டேட்டாபேஸ் டூல் டேப்பில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ரிலேஷன்ஷிப் பட்டன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மால் விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, நீங்கள் க்ரியேட் பண்ண டேபிள்லாம் லிஸ்ட்டாக காமிக்கும். எந்தெந்த டேபிள்லாம் வந்து ரிலேட் பண்ணோம் அப்படின்னு தோணுதோ அந்த டேபிள்லாம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் கொடுத்தீங்கன்னா அந்த 2 டேபிளுமே செலக்ட் ஆகிடுச்சுன்றத ஒரு சின்ன விண்டோவில் காமிக்கும். இந்த விண்டோவில் காமிச்சதுக்கப்புறமா எப்படி ரிலேட் பண்ணோம் அப்படின்னா, கஸ்டமர் டேபிளில் இருக்கிற கஸ்டமர் ஐடியை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி அக்கௌண்ட் டேபிளில் இருக்க கஸ்டமர் ஐடியை வந்து நீங்கள் வந்து மேலே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அது வந்து எடிட் ரிலேஷன்ஷிப் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா, டைரெக்டாக நீங்கள் வந்து என்ஃபோர்ஸ் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணோன்னா, நீங்கள் வந்து க்ரியேட்டுன்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணோம். ஸோ க்ரியேட்டுன்ற பட்டன் கிளிக் பண்ணது உடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த 2 டேபிளுமே காமிக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற 2 டேபிளுமே காமிக்கும். அண்ட் ஒன்றுத்தில் வந்து 1 காமிக்கும், இன்னொன்றுத்தில் வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்கும். ஸோ இட் இஸ் ரெஃபர்ட் அஸ் இது கூட ரிலேட் ஆகிடுச்சு, இந்த 1 வந்து அது கூட ரிலேட் ஆகிடுச்சு. ஸோ ஆஸ் மெனி டேபிள்ஸ் வந்து நீங்கள் கூட ரிலேட் பண்ணிக்கலாம். ரிலேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதுக்கு ஈஸியாக இருக்கும்னா, நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெக்கார்டோ இல்லைன்னா ஃபார்ம்ஸோ இது எல்லாம் மற்ற ரிப்போர்ட்ஸோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்
இது எப்படி எடிட் பண்ணுறது, சப்போஸ் வந்து எனக்கு இந்த டேபிள் வேண்டாம், இன்னொரு ஒரு டேபிள் வந்து இது கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அகைன் யூ ஹாவ் டு கோ ஃபார் டேட்டாபேஸ் டூல். ஸோ இந்த டேட்டாபேஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரிலேஷன்ஷிப் பட்டன் இருக்கும். ரிலேஷன்ஷிப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் நியூன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து என்ன பண்ணோன்னா எந்த ஃபீல்டு வேணுமோ, எந்த டேபிள் வேணுமோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணி அகெயின் நம்ம வந்து முன்னாடி பண்ண ப்ராசஸே தான் பண்ணோம். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையில்லைன்னா ஏற்கனவே இருந்ததை வந்து நம்ம கிளிக் பண்ணி அதை நம்ம டெலிட் கொடுத்துக்கலாம். ஸோ டெலிட் கொடுத்துட்டு திருப்பியும் வந்து நம்ம எந்த டேபிள் வேணுமோ அந்த டேபிளை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று சார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங். சார்ட்டிங்னா இஸ் நத்திங் பட் ஒரு பர்டிகுலர் வேல அதை அரேஞ்ச் பண்ணுறது. எய்தர் இப்போ வந்து நம்ம வந்து ஏபிசிடி வைஸ் நான் அரேஞ்ச் பண்ணோம், இல்லைனா நான் வந்து க்ரியேட் பண்ண டேட்டு, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து October 1 வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருப்பேன், October 5 ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருப்பேன், October 9 ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ இதை வந்து டேட் வைஸ் நான் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் அது வந்து அழகாக 1, 5, 9 அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிடும். அண்ட் இல்லை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் நான் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணோன்னா அது பேர் தான் சார்ட்டிங். ஸோ இந்த டேபிள் வந்து எப்படி சார்ட் பண்ணுறது, இந்த டேட்டாவை எப்படி சார்ட் பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு கோ ஃபார் ஹோம் பட்டன். ஸோ ஹோம் டேப் வந்து நீங்கள் போனீங்கன்னா ஹோம் டேப்பில் யூ ஹாவ் டு see the sort and filter groupனு ஒரு குரூப் இருக்கும். ஸோ sort and filter குரூப்பில் எய்தர் அசெண்டிங்னா ஃப்ரம் ஸ்மாலர் டு பிகர் போகும், அதாவது ஏலேருந்து ஜெட் போகும். டிசெண்டிங்னா ஜெட்லேருந்து ஏக்கு வரும். அந்த மாதிரி அசெண்டிங் ஆர் டிசெண்டிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டேட்டாஸ் அரேஞ்ச் ஆகிடும். ஸோ ஏபிசிடி வைஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இந்த மாதிரி சார்ட்டிங் எனக்கு தேவையில்லை, அதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஜென்ரலாக திருப்பியும் நீங்கள் என்ன பண்ணணும், ஹோம் டேபுக்கு போயிட்டு சார்ட் அண்ட் ஃபில்டர் குரூப்பில் வந்து கிளியர் சார்ட்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சார்ட் பண்ண அந்த ஆர்டர் பர்டிகுலர் ஆர்டரில் நீங்கள் சார்ட் பண்ணியிருப்பீங்களே அது வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகி அது வந்து திருப்பியும் வந்து நீங்கள் பழையபடி நீங்கள் சார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி மாறிடும். நெக்ஸ்ட் ஒன் ஃபில்டரிங். ஃபில்டரிங் இஸ் நத்திங் பட் ஒரு ஜென்ரலைஸ்டு டேட்டா, ஒரு 100 டேட்டாஸில் இருக்குது, அந்த 100 டேட்டாஸில் பர்டிகுலர் டேட்டா மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னா அதிலேருந்து நம்ம எடுக்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஃபில்டரிங். ஸோ இந்த ஃபில்டரிங் எப்படி பண்ணுறோன்னா திருப்பியும் வந்து நம்ம வந்து ஹோம் பட்டனில் போகிறோம். ஹோம் பட்டனில் ஃபில்டர் பட்டன் இருக்குது. ஸோ ஃபில்டர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் ஃபில்டர் ஆகணும் அப்படின்றத கேட்கும். அதை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஐட்டம்லாம் வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆகும். ஸோ ஃபில்டர் ரிமூவ் பண்ணணும்னா அகைன் யூ ஹாவ் டு கோ ஃபார் ஹோம் பட்டன். அது திருப்பியும் வந்து சார்ட் அண்ட் ஃபில்டர் குரூப்பில் கிளியர் ஆல் ஃபில்டர்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அகைன் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ண டேட்டாஸ்லாம் எரேஸ் ஆகி அதை திருப்பியும் குரூப்லேயே ஜாயின் ஆகிடும். ஸ்பெஷல் ஃபில்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த பர்டிகுலர் டேட், இந்த டேட்லேருந்து இந்த டேட்குள்ளே இருக்கிற டேட்டாஸ் மட்டும் எனக்கு அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். இல்லைனா ஆல்ஃபபெட் இந்த ஏலேருந்து இப்போ வந்து ஜியிலேருந்து எனக்கு எம் வரைக்கும் இருக்கிற அந்த டேட்டாஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்பெஷல் ஃபில்டர். அண்ட் நீங்கள் வந்து இந்த ஸ்பெஷல் ஃபில்டர் இல்லை ஃபில்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற சில வேர்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த ஜென்ரலாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாமே இங்கே டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் தி வேர்ட்ஸ் விச் ஹவ் பீன் யூஸ்ட் இன் த ஃபில்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டோட்டல் எப்படி பண்ணுறது. நம்ம வந்து கையில் மேனுவலாக கால்குலேட் பண்ணாமல் நம்ம ஒரு டேட்டாஸ்லாம் என்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸே எடுத்துக்கலாம். இவர் வந்து ஒரு மாதம் இவ்வளோ பணம் போட்டுகிட்டே வராரு. த எண்ட் ஆஃப் 2 years வந்து இவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்றதை நம்ம வந்து மேனுவலாக கால்குலேட் பண்ண தேவையில்ல. வித் ஹெல்ப் ஆஃப் டோட்டல் பட்டன் we can easily calculate these kind of calculations. ஸோ இந்த டோட்டல் அதே மாதிரி ஹோம் பட்டனில் இருக்கும். ஹோம் டேப்பில் வில் பி சீயிங் டோட்டல் பட்டன். ஸோ இந்த டோட்டல் பட்டன் வந்து ரெக்கார்ட் குரூப்புன்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் வந்து டோட்டல் பட்டன் இருக்கும். நீங்கள் எப்படி அதை பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு நம்ம எந்த எந்த டேபிள் வந்து உங்களுக்கு டோட்டல் பண்ணணும் இல்லை எந்த குவரியில் டோட்டல் பண்ணணும் அப்படின்னா அதை எடுத்துக்கணும். அந்த அந்த டேபிளை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஹோம் டேப்பில் போயிட்டு நீங்கள் டோட்டல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரெக்கார்ட் குரூப்பில் இருக்க டோட்டல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் என்னென்ன ஆப்ரேஷன்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அது எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணிடும். நாட் ஒன்லி இது வந்து ஜஸ்ட் வந்து டோட்டல் மட்டும் பண்ணாது, இதில் வந்து ஆவரேஜ் பண்ணிக்கலாம், மினிமம் எவ்வளோவா இருக்குது, மேக்ஸிமம் எவ்வளோவா இருக்குது, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் வந்து நம்ம இன்பில்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம தேவையான கால்குலேஷன் நம்ம செய்துக்கலாம். And that's all for this video. New lesson will be seeing in the next video, and subscribe if you don't want to miss the videos. Thank you.